ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பாஸ் விடுங்க. ஒரு வார்த்தையை சூடாக பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடைவெளி விடுங்கள். இதை தான் உங்களுக்கு தியானம். தியானம் முக்கியமாக என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா நிதானத்தை சொல்லிக் கொடுக்குது. தியானம் நிதானம்னு வச்சுக்கோங்க உங்கள் மைண்டில். நிதானத்தை சொல்லிக் கொடுக்குறது. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சினிமாவெல்லாம் பார்த்துட்டு உடனடியாக ஆக்ஷன் ஹீரோ நம்ம நினச்சின்னு பல விஷயங்களை உணர்ச்சிப்பட்டு உடனடியாக செஞ்சிடறோம். நிதானமே பிரதானம் தமிழில் இருக்குது. நிதானம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயமாக மாறிடுதுன்னு சொன்னால், ஒரு ரீசெண்டாக ஒரு டிராஃபிக் சர்வே ரிப்போர்ட் நான் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவனும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவனும் 2 பேரும் அவங்க போய் சேர வேண்டிய இடம் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா 2 பேரும் போய் சேர வேண்டிய கேப் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் தான். ஆனால் அந்த 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அவன் போகும்போது டிரைவிங் என்ஜாய் பண்ண முடியும். கூட சுற்றி க்ரூஸ் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். க்ரூயிசிங் ஸ்பீட்னா அப்படி சந்தோஷமாக மெதுவாக அப்படி இயற்கையை சந்தோஷமாக பார்த்துட்டு போகுது. எப்படி போனாலும் கடைசியில் அந்த 2-3 நிமிஷம் தான் 1 மணி நேரத்துக்கு சேவ் ஆகும். அந்த 2-3 நிமிஷம் சேவ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம என்ன, ஒரு படத்தில் ஒரு காமெடியன் என்னென்ன அப்போ ஏற்பட்ட அப்பாட்டாக்குறான்னு கேட்பாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில எப்படி அவசரப்பட்டு பேசிக்கிறோம், அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறோம், எடுத்தோம் கவுத்தோம். இதை நிதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டூல்.